ஓம் நம சிவாய வாழ்க. நான் தான் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. போன 2 பதிவிலையும் கண் திருஷ்டிக்கு ஒரு 6 பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவில் என்னன்னா, செய்வினை, பில்லி, சூனியம் விலக எளிமையான பரிகாரம். செய்வனை செஞ்சிருந்தாலும் சரி, பில்லி சூனியம் செஞ்சிருந்தாலும் சரி, ஏவல் விட்டுருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோயிலில் அந்த கர்ப்ப கரகத்துக்கிட்ட கொஞ்சம் மண் எடுங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க. அந்த மண்ணில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்குங்க. அதை கட்டி மஞ்சத்தில் கட்டி அந்த குலதெய்வ சாமி கும்பிட்டு ஒரு வீட்டில் உங்களுடைய நிலவாசல், குறிப்பாக ராஜ நிலம்னு சொல்லுவோம், அந்த ராஜ நிலவில் சென்ட்ரலை கட்டி விட்டுருங்க. பில்லி சூனியம் செய்வனை கோளாறுகள் அனைத்தும் ஓடும் ஓடும் ஓடும், பதறி அடிச்சுட்டு ஓடும். வீட்டுக்குள்ள தான் விட்டா போகின்ற சாமி ஓடிடும், வீட்டுக்குள்ளேயும் வராது. குலதெய்வம் கோவிலில் கருவறைக்கு பக்கத்தில் கொஞ்சம் மண் எடுக்க, அதில் அந்த கோயிலை வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி மஞ்சத்தூளை கட்டி உங்கள் நிலவாசல் கட்டி விட்டுருங்க. சரி, ஒரு சில கோயில் வந்து அந்த கருவறைக்கு பக்கத்தில் பூரா சிமெண்ட் போட்டிருப்பாங்க, அதில் டைல்ஸ் வச்சுருப்பாங்க, எடுக்க முடியாது, பரவாயில்ல. அங்கே என்ன செய்யலாம், பொங்கல் வச்சுருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளார, கோயிலுக்கு வளாகத்துக்குள்ளார, அது காம்பவுண்டுக்குள்ளார எங்கே வந்து பொங்கல் வச்சுருப்பாங்க. அந்த பொங்கல் வச்ச சாம்பல் எடுங்க. யாராலும் வச்சுருக்கலாம், உங்கள் எதிரி கூட வச்சுருக்கலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சாம்பல் ஒரு இதில் எடுக்கூடாது, ஒரு 2-3 குறைஞ்சி ஒரு 3க்கு மேலே அடுப்பில் இருக்க சாம்பல் எடுங்க. மஞ்சத்தில் கட்டிக்குங்க. உங்கள் குலதெய்வம் கோயில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க, அதை உள்ளே வச்சு கட்டி உங்கள் வாசப்படிக்கு நேராக கட்டி விட்டுருங்க. விலகும். பில்லி சூனியம் செய்வனை கோளாறுகள் எல்லாம் ஓடும். குலதெய்வத்திற்கு மட்டுமே இந்த பில்லி சூனியத்தை துரத்தக்கூடிய சக்தி உண்டு. சரிங்க, குலதெய்வம் கோயில் வெளியே இருக்குங்க, நம்ம தூரத்தில் இருக்குங்க, போக முடியுங்க, செய்யலைங்க, ஓகே, பரவாயில்ல. எங்க பைரவர் கோவில் இருக்கோ, பைரவர் கோவில் அங்கே போங்க. அது தனி பைரவராக இருக்கும். அந்த பைரவர் கோயிலில் போய் அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்க. அவங்க அங்கே கொடுக்க திண்ணீரை வாங்க, அந்த மஞ்சத்தில் கட்டிங்க. அந்த பைரவர் கோயிலை வச்சு பூஜை பண்ணுங்க. கொண்டு வந்து வீட்டில் கட்டிடுங்க. 3 வழி. உங்களுடைய பில்லி சூனியம் தோஷங்கள் விலகும் உறுதியா. நான் சொன்ன குலதெய்வத்திற்கு மிகப்பெரிய சக்தி, அதுக்கு அடுத்த சக்தி பைரவருக்கு மட்டுமே உண்டு. மற்றனி காளியமே மாரியமே அந்தம்மை இந்தம்மை எல்லாமனும் பொதுவான சாமிகள். உங்கள் குலதெய்வம் என்ன சாமி? இப்போ அங்காளம்மன் கோயிலுக்கு போங்க, வீரமாத்தியம்மன் கோயிலுக்கு போங்க, கன்னிமார் கோயிலுக்கு போங்க, கருப்பசாமி கோயிலுக்கு போங்க. உங்கள் பில்லி சூனியம் செய்வினைகள் விலகியே தீரும். உங்கள் வீட்டை விட்டு ஓடிடுறவங்க செஞ்சிருந்தா. இப்படி கட்டியும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? வெயிட் பண்ணுங்க, அடுத்த பதிவில் சொல்கிறேன்.